என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் இந்த யோகக்கலையை நாம் படைவிடுவோமேயானால் அன்று முழுவதும் நமது காரியங்கள் செம்மையாக நடப்பதோடு நாம் நினைத்ததை முடிக்கக்கூடிய வல்லமையும் நமக்கு கிடைத்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமக்கு பாருங்கள், செங்குன்றத்திலிருந்து மழலைப்பள்ளியிலிருந்து 2 குழந்தைகள், தக்ஷிகா 5 வயது, கீர்த்திகா 3 வயது, ராஜகோபால ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் அப்படியே படுங்கள், படுத்து செய்யுங்க, படுங்க. ராஜகோபாலாசனத்தை முழுமையாக செய்கிறார்கள். நீங்கள் ஒரு 10 வயசு, 15 வயசு, 40, 30 இதெல்லாம் பாருங்கள், காலை மடக்கவும் முடியாது, தலையை தொடவும் முடியாது. சின்ன குழந்தைகளாக இருக்கும் போதே ஆசனங்களை கற்றுக் கொடுத்து விட்டால் அவர் 20, 30, 50, 60, 100 ஆனாலும் செய்து கொண்டே இருப்பார். அவருடைய ஆயுள் நீண்டு கொண்டே இருக்கும். நோய்கள் வராது. நோய் வந்தால் தானே மனிதன் இறப்பான். சின்ன வயதுலேருந்து ஆரம்பித்து விட்டுறாங்க. ஆனால் அவர்கள் விடவே மாட்டார்கள். கீழே இறக்குங்கள், அப்படியே கீழே உட்காரு, தலையை கீழே போடு, கீழே போடு, மீண்டும் தூக்குங்க, இன்னொரு தடவை தூக்குங்க. ஆகவே சின்ன குழந்தைகளுக்கு ஆசனம் சொல்லிக் கொடுப்பது கடினம். அவர் புரிந்து செய்ய ஆரம்பித்து விட்டால் அதிகப்படியான ஆசனங்களை செய்வதற்கு அவளுக்கு ஆர்வம். சின்ன குழந்தைகளுக்கு அங்கங்கே வளையும் போது லேசாக வலி வரும், செய்யாது. திரும்ப அவங்கள தாசா பண்ணி திரும்ப அவங்கள செய்ய வைக்கணும். சின்ன குழந்தைகளில் ஒரு 5 வயது வரைக்கும் நம்ம செய்ய வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் தானாகவே செய்து விடுவார். 2 வயதுலேருந்தே இப்பொழுது குழந்தைகள் எல்லாம் அற்புதமான ஆசனங்களை செய்கிறது, போட்டியிலே கலந்துறது, பரிசுகளெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எல்லா பள்ளிக்கூடங்களிலும் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். காலை இறக்கு. சரி, இப்போ ஒருத்தர் நேரே பார்த்து படு, நேரே பார்த்து படு, படு. தூக்கி செய், கால் தூக்கு. நல்லா பண்ணுறேன். இவ்வளோ அற்புதமாக கரெக்டாக தலையில் காலை வச்சிருது. வை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராஜகபோடாசனம்னா ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு வைத்தியர்கள் ஒரு பெட்டியை தூக்கி சொல்வார்கள், மருந்து வைக்கக்கூடிய பெட்டி. அந்த பெட்டி இந்த நிலையில் தான் இருக்கும். அதனால் முனிவர்கள் அதுக்கு பார்த்து அது ஞாபகம் வரணுங்கிறதுக்காக ராஜகபோடாசனம், அந்த மருந்து பெட்டி ஆசனம் தான் இது, ராஜகபோடாசனம். மெதுவாக இறக்கு, தரையில் வை. ராஜகபோடாசனம் செய்து விட்டாலே ஒரு மருந்து பெட்டியில் எத்தனை நோய்களுக்கு மருந்து இருக்கோ அதே மருந்து சாப்பிட்டா என்ன மாதிரி நோய்கள் நீங்குமோ அதே மாதிரி இந்த ஆசனத்தை செய்யலாம். நீ செய்யுமா, தலை தூக்கு, வடக்கு. ராஜகபோடாசனம் பாருங்கள். சில குழந்தைகள் 2 கால்களையும் கழுத்து பக்கமே கொண்டாந்துடும். இது அப்படி பழக்கியிருந்தால் இது கழுத்து பக்கம் கூட வரக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. மெதுவாக இறக்குங்க. 2 வயதிலும் வருது, 10 வயதிலும் வருது, 20, 30, 40, 50. இப்பொழுது சுற்றுப்புற சூழ்நிலை சரியாக இல்லாத காரணத்தினால் புதிய புதிய நோய்கள், பேர் தெரியாத நோய்கள், மருந்து கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் என்று வந்து கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் நாம் அண்டாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி மனிதனுக்கு தேவை. சிறுவராகட்டும் பெரியவராகட்டும், நோய் எதிர்ப்பு சக்தியை கிடைக்கக்கூடிய மருந்துகள் எங்கும் கிடையாது. யோகா ஒன்றுதான் மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கிடைக்கும், நோயை தடுக்கும், வந்த நோயை நீக்கும், வராமலும் இருக்கும். ஆகவே இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களை சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நாம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.